ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு கப் தேங்காய், அரை கப் வெல்லம் வச்சு ஒரு அருமையான ஸ்வீட் ரெசிபி தாங்க செய்ய போகிறோம். இது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரையும் நல்லா விரும்பி சாப்பிடக்கூடிய ஸ்வீட் ரெசிபிங்க. இந்த ஸ்வீட் நல்ல வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். நான் ஒரு கப் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்துருக்கேங்க. அதே கப்லேயே அரை கப் அளவுக்கு பொடிச்ச வெல்லம் சேர்த்துக்கலாம். எந்த கப்பில் ஒரு கப் அளவுக்கு நீங்கள் தேங்காய் துருவல் எடுத்துக்கிறீங்களோ அதே கப்பில் அரை கப் அளவுக்கு பொடிச்ச வெல்லம் எடுத்துக்கோங்க. நீங்கள் வெல்லத்துக்கு பதிலாக நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம், இல்லை ஒயிட் சுகர் கூட சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வில் கடாயை வச்சுட்டு நம்ம பொடிச்ச வெல்லத்தை அது கூட சேர்த்துக்கலாம். 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. வெல்லம் நல்லா கரைஞ்சி வந்தால் போதுங்க, பாகுப்பதம் வரணும்னு தேவையில்லை. மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஒரு 3 நிமிஷத்தில் வெல்லம் நல்லா கரைஞ்சி வந்துடும். பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா கரைஞ்சி வந்திருக்கு. இந்த வெள்ளை கரைசலை இப்போ நம்ம வேற ஒரு கப்புக்கு வடிகட்டி சேர்த்துக்கலாம். பாருங்க, எந்த அளவுக்கு டஸ்ட் இருக்குது, அதனால் வடிகட்டி சேர்த்துக்கோங்க. இப்போ நான் அதே கடாயிலேயே வெள்ளை கரைசல் சேர்த்துக்கிறேன். நீங்கள் அதே கடாயிலேயே வெள்ளை கரைசல் சேர்த்துறீங்க அப்படின்னா கடாயை நல்லா கழுவிட்டு சேர்த்துக்கோங்க. 1 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் அது கூட சேர்த்துக்கிறேன். இது நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 4 நிமிஷம் நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. அடிபிடிக்காமல் நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ வாசனைக்கு அரை டேபிள் ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு வர வரையும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இது நல்லா ஆறட்டுங்க. அந்த கேப்பில் நம்ம மாவு கலக்கிக்கலாம். இப்போ 4 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு சேர்த்துக்கிறேன். நீங்கள் மைதா மாவுக்கு பதிலாக இட்லி மாவு கூட சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு. எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ அந்த கப்பு அளவு வச்சுக்கோங்க. லைட்டாக தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்துக்கோங்க. இந்த மாவு பதம் ரொம்ப முக்கியம், அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக பொறுமையாக தண்ணி சேர்த்து கலந்துக்கோங்க. கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா கலந்து எடுத்தாச்சு. இப்போ இந்த தேங்காய் துருவில் குட்டி குட்டி பால் சைஸ்க்கு உருட்டி எடுத்துக்கலாங்க. நம்ம எடுத்துருக்க அந்த 1 கப் தேங்காய் 10 பால் சைஸ்க்கு வரும். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் இன்னும் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு உருட்டி எடுத்துக்கிட்டோம். இப்போ இந்த மாவு கூட போட்டு மாவு நல்லா மேலே அது கூட கலந்து விட்டுக்கலாம். சட்னி கரண்டி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி எடுத்து நல்லா கலந்துக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பணியார சட்டி வச்சுட்டு தேவையான அளவு நெய் சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்வீட் நெய்யில் செஞ்சாதாங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், அதனால் கண்டிப்பாக நெய் சேர்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க போதும். இப்போ நெய் நல்லா சூடானதும் நம்ம கலந்து வச்சுருக்கிற மாவு இது கூட சேர்த்துக்கலாம். நெய் பிடிக்காதவங்க எண்ணெய் சேர்த்துக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு சேர்த்துக்கோங்க. பாருங்கள், எல்லா பக்கமும் சேர்த்தாச்சு. இது ஒரு 3 நிமிஷம் நல்லா வெந்து வரட்டும். சென்டரில் இருக்கிறது சீக்கிரம் வெந்து வந்திருக்கும். நம்ம அது மட்டும் இப்போ திருப்பி போட்டுக்கலாம். நம்ம அரிசி மாவு சேர்த்துருக்கறனால மேலே நல்லா கிறிஸ்பியாக உள்ள நல்லா சாஃப்டாக இருக்குங்க. எல்லா பக்கமும் திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே வைங்க. நெய் வாசனையில் இந்த ஸ்வீட் செய்கிறப்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. அவ்வளோதாங்க, நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம வேறு ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம்.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், தேங்காய் துருவல் வெல்லம் வச்சு ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி செஞ்சாச்சுங்க. இது நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.